We now invite a few of our respected donors to share their thoughts. I now request Sri Selvaraj from the TGB family to kindly say a few words. Sri Selvaraj was the auditor of Manolayam when the trust was founded. Respected chief guest of this function, Madam Santa Sheila Nair, inmates of this Manolayam, trustees of this trust, and brothers and sisters. எல்லோருக்கும் வணக்கம். I think I have your permission to speak in Tamil. சேக்கிழார் என்ற பேரே நான் பிறந்ததுலேருந்து என்னோட அசோசியேட் ஆனது. எங்கள் அம்மா சேக்கிழார் கோத்திரம். முதல்ல சேக்கிழார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஆரம்பித்தது வி.கே. ராமசாமி மல்லியார் அவர் தலைவராக இருந்து ஆரம்பித்த அந்த ட்ரஸ்ட்டு நான் தான் ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஆடிட்டர் ஃபார் மெனி இயர்ஸ், 10 to 15 years. அப்புறம் ஜஸ்டிஸ் நடராஜன் சேக்கிழார் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று வச்சுருந்தார், அதுக்கும் நான் தான் ஆடிட்டராக இருந்தேன். இந்த மனோலயம் ஆரம்பித்த போது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஜஸ்டிஸ் நடராஜன் வீட்டில் ஒரு மீட்டிங், அப்போ தான் அந்த ட்ரஸ்ட் டீடு ப்ரிப்பேர் பண்ண என்கிட்ட கொடுத்தாங்க. அதை இன்கம் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த டொனேஷன் எக்ஸம்ஷனுக்கு ATG எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதனால் நான் இந்த அறக்கட்டளையிலே பிகினிங்லேருந்தே நான் கனெக்டட் வித் திஸ் அறக்கட்டளை. தேர் ஃபார் அபவுட் 10 to 12 years. அப்போ சம்பந்தம், அவங்க ராஜலட்சுமி மென்ஷன் பண்ண மாதிரி சம்பந்தம், ஜஸ்டிஸ் பாஸ்கரன், A.M. சுவாமிநாதன், ராஜாம் கலாநிதி அண்ட் கண்ணகி அவங்களாம் மீட்டிங் போட்டாங்க. அப்போ நான் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். எவ்ரி மீட்டிங் என்னை இன்வைட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணகி மணி தான் சஜஸ்ட் பண்ணாங்க, மனோலயம்னு. அவங்க தமிழில் ரொம்ப புலமை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு வரலும் நான் இதில் ஆடிட்டராக இருந்தேன். ஸோ இங்கே இருக்கிற இன்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நான் லாஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ண போது பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க எல்லோரும். நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான உணவு எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நான் விடுக்கிறேன். டெய்லி நான் உடலை நன்றாக வைத்துக்கொள்ள டெய்லி வாக்கிங். அது என்னுடைய பிரதர் தான் உதாரணம், நடராஜன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக காலையில் 4:30 மணிக்கு எழுந்து மெரினா பீச்சில் போய் வாக் போயிடுவார். சிவசேலம் ஆல்சோ யூஸ் டு கோ. அதில் நானும் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் டு கீப் மை செல்ஃப் ஃபிட். நானும் இப்போ தான் 8 years கம்ப்ளீட் பண்ணேன் லாஸ்ட் அக்டோபர். நானும் ஒரு மூத்த குடிமகன் என்ற முறையில் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு காத்தோட்டமான இடம் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இல்லை அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். அது எல்லாமே ஒரு விதிப்படி நடக்கும். அது இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம், ராமாயணத்திலேருந்து ராமர் காட்டிலேருந்து வரார். அவங்க அப்பா தசரதன்கிட்ட போய் வரும்போது இந்த கைகை என்ன சொல்லிடுறாங்க, ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் தான். அப்போ அவன் நான் சொல்ல முடியாது அவன்கிட்ட போய். ராமர் பார்க்க வரும்போது நான் சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லிடு அப்படின்றார். அவன் சொல்கிறா, இது அரசன் கட்டளை, இது நான் சொல்லலை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனும், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ அப்படின்றான். அதாவது நீ அம்மா நீ சொன்னால் நான் சரின்னு சொல்லுவேன், அரசன் கட்டளைன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட இருந்த பரதன் என்ன சொல்கிறான், இந்த ராஜாவுக்கு புத்தி பேதளிச்சிச்சு, அவன் பொண்டாட்டி ஒய்ஃபுக்கு பேச்சு கேட்டு உன்னை காட்டுக்கு அனுப்புகிறாரு. பரதனும் அவனும் ராஜா ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராமர் பதில் சொல்கிறாரு. அதை கம்பர் ஒரு 4 வரியில் சொல்கிறாரு. நதியின் பிழையன்று நரும்புனல் இம்மையற்றே
பதியின் பிழையன்று பயந்து எமை பிறந்தான், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று விதியின் பிழை. அதாவது நதியின் பிழைனா நல்ல தண்ணி வராட்டி ஆற்ற குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி அவன் வாக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுனால அதை காப்பாற்றணுமேங்கிறதுனால காட்டுக்கு போன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அவனுக்கு புத்தி பேதலிக்கல. மதியின் பிழை என்று மகன் பிழை. பரதனும் தப்பும் கிடையாது, விதியின் பிழை. அது மாதிரி என்ன விதிக்கப்பட்டதோ நமக்கு அந்த இடத்துலாம் இருப்போம். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் என்று எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் எங்களை நாங்கள் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ட்ரஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் எங்களது நன்றி. நம்ம இந்த இன்மேட்ஸ் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லும் விதமாக அனைவரும் ஒரு எழுந்து நின்று பலத்தை ஒரு கைத்தட்டல் கொடுத்தாக்க I'll be happy. நன்றி.